ஜிவி பிரகாஷ் வந்து ஏஆர் ரகுமான் அவருக்கு இவர் மிஞ்சிட்டார் இந்த படத்தில். நான் மற்ற எதுவும் கருத்து தப்பாக சொல்ல. இந்த படத்துக்கு அவர் பண்ண விஷயம் வந்து மெகா ஹிட். உலகத்திலே சொல்கிறேன், ஆங்கில படத்துக்கு இணை இல்லை இது, அதுக்கு மேலே. ஆனால் பாரஞ்சித் சூப்பர் சார். நடிக்கிறதுக்காக பிறந்து இருக்கிற ஒரே ஆள் யாரானா உலகத்திலேயே வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவல்லையும் சரி, எங்கேயுமே சரி, முதல் உலக நாயகன் நம்ம ஆள் சியான் விக்ரம் தான். உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தங்கலான் படம் ட்ரெய்லர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது. சியான் விக்ரமோட ஆக்டிங் வந்து இதில் பேசப்படும், கண்டிப்பாக பேசப்படும். இது அவருக்கு ஒரு மைலேஜ் இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப ஃபெரோஷியஸாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேக்கிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. விக்ரமில் ரொம்ப கமல் மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்டரு. ஸோ அவங்க நல்லதாக பண்ணியிருக்காங்க. பட் அது படம் பார்க்கும்போது, படத்தோடு சேர்த்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இல்லை, ரஞ்சித் ஃபஸ்ட் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க படங்களெல்லாம் மோஸ்ட்லி ஒரு தலித் இதில் ப்ராப்ளம்மு, ஒரு ஸ்லம்மில் ப்ராப்ளம்மு, அந்த மாதிரி ஒரு தமிழியன் ப்ராப்ளம்ஸு அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 10 ஆஸ்கார் ஃபிலிமுக்கு ஒரே ஃபிலிம் இந்த படம் தான், சியான் விக்ரம்து. அதுவும் ரஞ்சித்னா அவர் சொல்லணுமா, செம்ம ஹிட்டான ஆள். ஆனால் அவர் வந்து இவரை வச்சு முதல்ல யோசனை பண்ணி இவருக்காகவே ஒரு செதுக்கி எடுத்த படம் இந்த படம். இந்த படம் மாற்றமே இல்லை ஆஸ்கார் விருதுக்கு போகிறதுக்கு. சியான் விக்ரமுக்கும் சரி, ரஞ்சித்துக்கும் சரி, அதில் நடித்தவங்களுக்கு ஏதோ சில விருதுகள் கிடைக்கலாம். ஆனால் சியான் விக்ரம் கன்ஃபார்மான உலகத்திலே முதல் படம். 10 தசாராதரம் வரலாம், ஆனால் ஒரே தசராவதரம் சியான் விக்ரம்து தங்கலான் கன்ஃபார்ம். இது மெகா ஹிட் ஆகும், உண்மையான விஷயம் இது. இதுக்கு மாற்று காட்டுறதே இல்லை. அருமையான ட்ரெய்லர் வந்து ஆங்கில படத்துக்கு மேலே தமிழ்நாடு ஒரு எத்த படம்னா கேஜிஎஃப்பில் இது. ஆங்கில படம் வெளிநாட்டில் எடுப்பாங்க, ஆனால் கேஜிஎஃப்பில் எடுத்த ஆங்கில படம் எதுனா முதல் படம் சியான் விக்ரம்து இந்த படமாக தான் இருக்கணும். வேறு மாற்று கருத்தே இல்லை. ட்ரெய்லர் வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்குது ஷேர். அதுவும் இல்லாமல் அந்த பழங்குடியோட மக்களோட கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்னாலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவரோட மியூசிக் இந்த இதில் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரஞ்சித் ஷேர் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக எந்தமாரி ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். டெஃபினட்டாக இந்த படம் மோஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆகும். வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் படம், தலைவன் படம்ல, அதனால் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது ரொம்ப கெத்த காட்டுது. இதில் படம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. இது மணி படம் வந்து பார்த்ததே கிடையாது. நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். விக்ரம் கெட்டப் வந்து சூப்பராக இருக்குது. ஜிவி மியூசிக் வந்து சரியாக செம்மையாக இருக்குண்ணா. பாடி லாங்குவேஜ் அல்டிமேட் தரமாக பண்ணியிருக்காருண்ணா. தங்கலான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப செமையாக இருந்தது. சியான் விக்ரம் கெட்டப்பு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காப்புல. படம் ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறேன். பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக இருக்கும் போல தெரியுது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வரும் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. அவரெல்லாம் நடிப்பாருன்னு தெரிஞ்சு தான் ரஞ்சித்தை அவர் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதுக்கு ரஞ்சித் எதிர்பார்த்ததை விட விக்ரம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறார். அதில் இன்னொருத்தர் சொன்னார், அவர் தோலை தூக்கி இப்படி நடிப்பாருன்னு, தெரியுங்களா? ஆனால் நடிக்கிறதுக்காக பிறந்தவர் இவர். அப்படி தான் நடிப்பார். தோலை தூக்கிட்டுல 2 தோலையும் தூக்கிட்டு நடிப்பார். இவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா ஆகாது, புரியுதுங்களா? ஆனால் அவர் நடிக்கிறதுக்காக நடித்தார் அந்த படத்தை. தோலை தூக்கிட்டு நடித்தாருன்னா, இந்த தோலை தூக்கிட்டு நடித்தாருன்னா, நடிப்பு டைரக்டர் சொல்கிறத நடிச்சிக்கிறார் அவர். இதுதான் உலக வாழ்க்கையிலே முதல்ல இது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் இவர் தோலை தூக்கி நடித்தார்னா, மூஞ்செல்லாம் பொம்மை மூஞ்சி மாதிரி நடித்தார் அன்னியன் படத்தில். அப்பயும் சொல்லலை. இந்த படத்தை தோலை தூக்கி நடித்தாருன்னு சொன்னாங்க. ஏன் நடித்தார்? டைரக்டர் சொன்னார், அவர் நடித்தார். அவர் நடிப்புக்காக பிறந்தவர். அவர் எந்த டைரக்டர் எப்படி சொன்னாலும் நடிக்கிறதுக்காக பிறந்து இருக்கிற ஒரே ஆள் யாரானா உலகத்திலேயே வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவல்லையும் சரி, எங்கேயுமே சரி, முதல் உலக நாயகன் நம்ம ஆள் சியான் விக்ரம் தான். அருமை செம்ம வித்தியாசமாக இருக்குது. வேர்ல்டு லெவல் செம்ம. அவர் பண்ணாரானா வித்தியாசமாகிடுச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து ஏஆர் ரகுமான் அவருக்கு இவர் மிஞ்சிட்டார் இந்த படத்தில். நான் மற்ற எதுவும் கருத்து தப்பாக சொல்ல. இந்த படத்துக்கு அவர் பண்ண விஷயம் வந்து மெகா ஹிட். படம் மெகா ஹிட். உலகத்திலே சொல்கிறேன், ஆங்கில படத்துக்கு இணை இல்லை இது, அதுக்கு மேலே டபுள் மிட். ஆனால் ரஞ்சித் சூப்பர் சார்.
ஓகே, டபுள் 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 சூப்பர். சேனை வச்சு அவர் எடுத்தார்னா, ஆனால் யோசனை பண்ணி தான் எடுத்திருக்காரு. விக்ரம் நம்ம சொன்னால் அவர் நடிப்பார், அவருக்கு தெரியும் இப்படி நடிச்சுக்கிறாரு. ஆனால் ரஞ்சித் சொன்னதை விட இவர் மேலே 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 நடித்து அவரையே சந்தோஷப்படுத்தி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மக்களை, உலக மக்களையே சந்தோஷப்படுத்த போகிறார். உண்மையான விஷயம். ஓகே ஓகே, கன்ஃபார்ம் மெகா ஹிட். விக்ரம் நம்ம வந்து சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு அவரோட சின்ன விஷயம் அந்த படம்லாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போது ரீசெண்டாக அந்த பொன்னியின் செல்வன் 1, 2லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி நடிச்சிருக்காரு மனுஷன், வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. டெஃபினட்டாக பெரிய ஹீரோ தான், அது நம்ம சொல்லியே தெரிய வேணாம். ஆக்சுவலாக பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு சில பேருக்கு தான் வரும், அது வந்து விக்ரம் சாருக்கு நல்லாவே இந்த படத்தில் வந்திருக்கு. டெஃபினட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மூவிலே இந்த மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் பிரமாதமாக இருக்குது. பேசப்படும் அந்த படம், அவசியம் பேசப்படும் படம். அவர் பயங்கரமாக பண்ணதாரு. இதோட பயங்கரமாக யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த படம் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த காலத்து படம் அப்படிங்கும்போது பயங்கரமாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது தலை. எல்லா படத்தோட இது படம் நல்லா இருக்குதுல்ல. இது வந்து இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பாட்டு கிட்டலாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம பார்க்குறோன்னு எதிர்பார்க்குறோன்னு இல்லை, படத்தை நாங்கள் போய்கிட்டே இருப்போம் டெய்லியும். இது மணிக்கு தலை வேறு எந்த படமும் பார்க்க முடியாது. கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவர் விக்ரம்து. கதை பார்த்திங்கன்னா தங்கத்தை ஏதோ தேடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். படம் இன்னும் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்து பார்க்கணுண்ணா. அது சொல்லுவா வேணும், நல்லா தான் இருக்கும் கதை. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஒரு யாதிசையன் ஒரு படம் வந்துச்சு ஒரு 10 months பிஃபோர். அந்த படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இது ரொம்ப ஃபெரோஷியஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேக்கிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் விக்ரமுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ரஞ்சித்தை வச்சு அவர் நடித்த ஹெல்ப்பு கொடுத்தாரு பாருங்க அந்த படம் நடிக்கும்போது, அதுக்காகவே இவரை வச்சு இன்னும் 10 படம் எடுக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக அதுவும் ஹிட் ஆகும். ஆனால் மேலே 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 ஹிட் ஆக ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து வேலூர் மாவட்ட தலைவர் ஷேக் ஆதம் என் பேர். நான் சேன் விக்ரம் ஃபேன் 90லேருந்து. சரிங்களா? அவங்க எந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் தெரியாது இந்த கதை எந்த காலத்தில் நடக்குது அதெல்லாம் தெரியாது. பட் ட்ரைலர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. படத்துக்கு பார்த்து டெஃபினட்டாக பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் இருக்கேன். டெஃபினட்டாக வந்தால் நான் பார்ப்பேன். படம் நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லரில் வந்து நம்ம அந்தளவுக்கு விக்ரம் நடிப்பு சொல்லலாம். மற்றபடி அவங்க நீங்கள் கேட்ட லேடிஸ்லாம் வந்து நம்ம திரையில் பார்த்தா தான் தெரியும். எதிர்பார்க்குறேன். ரொம்ப விரும்பி எதிர்பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அருமையாக வரும் படம். படத்தை நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ பார்த்த ஒரு அரவர் ட்ரெய்லர்லேயே எனக்கு வந்து மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா, அப்போ படம் வரும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வரும்ன்ட்டு டெஃபினட்டாக நீங்களும் பார்க்கணும். படத்தை எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். டெஃபினட்டாக தேங்க்யூ.